அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப பரபரப்பான செய்திகள்லாம் இங்கே தமிழகத்தில் தொடங்கி என்ன நம்ம அட் ப்ரெசன்ட் புயலோட தாக்கம் என்ன, அடுத்தடுத்து எங்கள் நகர்வுகள் எங்கே இருக்குது, ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் நான். இதுலேயும் கொஞ்சம் அந்த சூழ்நிலையை ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா பெரிய சம்பவங்க, ஆல்மோஸ்ட் ஒரு சர்ப்ரைஸுமே கூட. மேபி சீஸ்ஃபயர் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கிட்டோம். 90% நெருங்கிட்டு இன்னும் ஒரு 10% தான் பெண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக அவங்க சொல்லும்போது நம்ம ஏன் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக சொல்லணுமே, அதனால் அது ஒரு பாசிட்டிவாக நியூஸாக எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வந்தோம் அப்படின்னாலும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஏதாவது குறைஞ்சிருக்கிறான்னா தாக்குதல் குறையில. யூகே எடுக்கப்படுகிற மிகப்பெரிய முடிவுகள் மேபி இராணுவ வீரர்களை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் பொருளான செய்திகள் லைட்டாக அப்படியே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஃபைனலாக நம்ம எங்கே முடிக்கிறோம் அந்த செய்தி அப்படின்னா பாகிஸ்தானில் முடிக்கிறோம். பாகிஸ்தான் பற்றி எரிகிறது. குறிப்பாக இம்ரான்கான் அவர்களுக்கு ஆதரவான போராட்டம், இஸ்லாமாபாத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஸ்தம்பித்திருக்கிறது பாகிஸ்தான் அப்படின்னே சொல்ல முடியும். அங்கே போயிட்டு நம்ம அந்த கலவர பூமியில் போய் காலை வச்சுட்டு வெளியே வர போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மழையோட தாக்கம் எங்கெல்லாம் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை தாண்டி டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றின ஒரு முழுமையான தகவல். தற்போதைய காற்றின் சூழ்நிலை சாதக பாதகமாக அமையும் பட்சத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும் இந்த ப்ரெடிக்ஷன் படி. அந்த பதிவை நம்ம பார்த்துட்டு நம்ம மிக முக்கியமான நிகழ்வுக்கு போயிடலாம். நம்ம மழையோட எச்சரிக்கையை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் நம்மளும் அந்த சம்பவத்துக்குள்ளே போயிடலாமே. இது கரெக்டாக மண்டே, அதாவது 25ஆம் தேதி இரவு 8 மணி நிலவரப்படி இங்கே இலங்கையை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு. இலங்கையில் பெரும்பாலான அளவுக்கான ஒரு மழைப்பொழிவு. அந்த சிவப்பு கலர் மாதிரி இருக்குல்ல, அது மிக கனமழை. மஞ்சள் கலர் அப்படின்றது என்னென்னா கொஞ்சம் லைட்டாக கனமழை. பச்சை கலர், ப்ளூ கலர்லாம் வந்து சும்மா லைட்டாக அப்படியே தூரல் வந்துட்டு போகும். ஸோ காற்றழுத்த தாழ்வு நிலை இங்கே நிலை கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் திருகோணமலை, ஜாஃப்னா, இந்த டேம்புலா, ஆம்பாரா இந்த பகுதியில் பெரிய அளவுக்கான மழை. அப்படியே கொஞ்சம் நம்ம நாளைக்கு தள்ளனா கொஞ்சம் உள்ள போது நாகப்பட்டினம், மதுரை, திருச்சி, புதுச்சேரி இங்கெல்லாம் நெருங்குது. சென்னை, திருப்பதி வரைக்கும் லைட்டாக தூரல் அப்படியே லைட்டாக போடும். அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளி இன்னும் கொஞ்சம் நாளை மாலை வரைக்கும் போனால் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை 30 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே மேலே நகர்ந்து வருது. இலங்கையில் மழைப்பொழிவு நாளை மாலை பதிவில். அதே நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, சென்னை, இந்த பக்கம் கோயம்புத்தூர், சேலம் வரைக்கும் அதனுடைய சாரலை நம்ம உணரலாம். பட் மிக கனமழையெல்லாம் கிடையாது, லைட்டாக தூரல் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நாள் ஒரு நாளுக்கு அப்புறம் எங்கே ஆகுதுன்னா இந்த சென்ட்ரல் பகுதி, குறிப்பாக அந்த மன்னார் வளைகுடா அந்த சென்டருக்குள்ள தொண்டி, நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை வரைக்குமே ரொம்ப பரவலாக இருக்குது. கொஞ்சம் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த காற்றின் திசை கொஞ்சம் சேலம், கோயம்புத்தூர், அந்த பக்கம் திருப்பதி, வெள்ளூர் இது வரைக்குமே அதனுடைய தாக்கத்தை நம்ம உணரலாம். லைட்டாக தூரல் வரும். 27ஆம் தேதி கொஞ்சம் கடலோர மாவட்டங்களான திருச்சி, நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை வரைக்குமே மழை. இந்த மழைப்பொழிவு அப்படியே கொஞ்சம் உள்ளே தொட்டு ஈரோடு, தாராபுரம், சேலம், நாமக்கல் அது வரைக்குமே கொஞ்சம் தொட்டு உள்ளே இருக்கும். அந்த ஏண்டு பார்த்தோன்னா புதுச்சேரி, நாகப்பட்டினம், சென்னை, திருச்சி இந்த பக்கம்லாம் மழை. அதே சமயத்தில் மேலே இப்போ மெயினாக சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெள்ளூர் வரைக்குமே வரும். தருமபுரி வரைக்கும் லைட்டாக அப்படியே தூரல் வரும். அவ்வளோ 28ஆம் தேதி கொஞ்சம் லைட்டாக அப்படியே விலகி வருது. இருந்தாலும் நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி இந்த கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழையை எதிர்பார்க்கலாம். 29 இன்னும் கொஞ்சம் விலகி வருது. அப்போ லைட்டாக கொஞ்சம் கேப் விடுதுங்க. மறுபடியும் பாண்டிச்சேரி, சென்னை பக்கத்தில் 30ஆம் தேதி கொஞ்சம் விலகி வருது. சென்னை ஓரத்தில் 1ஆம் தேதி நெல்லூர், சென்னைக்கு இடையில் கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் 2ஆம் தேதி கரெக்டாக நெல்லூர் டு சென்னை அப்படியே கிராஸ் ஆகிட்டு 3ஆம் தேதி நேராக மறுபடியும் அங்கே கேரளா கிட்ட திரும்பி வந்து சேர்ந்துடும் அந்த சைடு. அப்படியே 4ஆம் தேதி மறுபடியும் அதுக்கான மழைப்பொழிவும் எதிர்பார்க்கலாம். இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஓகே, இப்போ நம்ம அதோட ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டோம். நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். நாளை காலை வேறு ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று உலா வந்துட்டு இருந்தது. நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லியிருந்தேன். குறிப்பாக அயதுல்லா காமேனி அவர்கள், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா காமேனி அவர்கள் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இன்றைக்கி அவரே ஃபுல்லாக மீடியா முன்னாடி தோன்றியிருந்தார். நிறைய விஷயங்கள் பேசினார்.
அது குறிப்பாக பேசுனதில் என்ன மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமான டைலாக் அப்படின்னா, நெதன்யாகு அவர்களுக்கு வந்து கைது வாரண்ட் கொடுத்ததெல்லாம் தப்பு, அவர் வந்து ஒன் ஆஃப் த வார் கிரிமினல், அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கணும், இது வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, அவர் என்ன ஒரு கிரிமினல் லீடர் அப்படின்ற மாதிரியான ஒரு பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை நெதன்யாகு அவர்கள் மீது வந்து வைத்திருக்காங்க. நோ 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 நோ, எதுக்கு கைது வாரண்ட் கொடுத்தாங்க, டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா வேலை முடியுதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் தோன்றல், அதாவது ரொம்ப ஒரு வாரம் 2 வார காலமாக அவர் உடம்பு சரியில்லை, அப்படி இப்படி பேசும்போது மூக்காடுது, காதாடுது, வாயாடுது, அவருக்கு வந்து கேன்சர் இருக்கிற மாதிரிலாம் பெரிய கதையை கட்டி விட்டாங்க. பட் நான் கான்ஃபிடென்ட்டாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஃபேக் நியூஸுங்க அப்படின்னு. அது இப்போ அவருக்கான விடைகளை வந்து கொடுத்துட்டாரு. சரி, அதே சமயத்தில் இந்த ஐசிசியோட அந்த தடை இருக்குல்ல, என்ன சொல்கிறது, கைது வாரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கைது வாரண்டோட பிரச்சனை எங்கெல்லாம் வருது பாருங்கள். கேலண்ட் அவர்கள், யார், இஸ்ரேலினுடைய முன்னாள் இராணுவ அமைச்சரான கேலண்ட் அவர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு போகணுங்க. திடீர்னு அமெரிக்கா போகும்போது அங்கே ஏதாவது, இப்போ அமெரிக்காவில் பெரிய மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு டென்னீசி மாகாணத்தில், இன்னொரு 2-3 மாகாணத்தில். இப்போ லேண்டிங் ஏதாவது பண்ண முடியல, இல்லை சீதோஷ நிலை சரியில்லை, எங்கே நம்ம யூரோப்பில் இறக்கலாம், ஐரோப்பாவில் இறக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஐரோப்பாவில் காலடி வைச்சாவே கைது பண்ணிடுவோன்றாங்க. ஜெர்மனியை தவிர இன்று வந்து யூகேனுடைய டேவிட் லாமி அவர்கள் வந்து நிச்சயம் நாங்கள் கைது பண்ணுவோன்ட்டாங்க. ஃப்ரான்ஸுமே கைது பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதாலேயே கைது பண்ணுறேன்னு இருக்காங்க. எல்லாருமே கைது பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களோட சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றுங்க. ரேபி யார் அப்படின்னா, அவர் வந்து யூதருடைய மத போதகர், அவங்க ஜூஸ்னுடைய மத போதகர், மால்டோவாவுடைய சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் யூஏஇயில் வந்து நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், டியூவல் சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கிறார். நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே, அவர் தான். இவர் வந்து யூஏஇயில் மிகப்பெரிய மத போதகர். அது இல்லாமல் ஜூஸுக்கு சார்ந்த நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு யூஏஇ அரசாங்கத்தோட இணை புரிந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபெமிலியர் பர்சன் அவர் யூஏஇ அரசாங்கத்துக்குமே. திடீர்னு அவர் யூஏஇக்கு வந்த ஒரு 3-4 நாள் ஆள் வந்து எங்கே போனாருன்னு தெரியலைங்க. எங்கே போனார்னா அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் இறந்த நிலையில் வந்து மீட்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இது மிகப்பெரிய ஒரு ஆன்டிசெமிஸ்டம், எவ்வளோ பெரிய ஒரு மத போதகர் அவர் வந்து 2-3 நாளாக கான்னு சொல்லிட்டு வந்து இறந்த நிலையில் நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தீவிரப்படுத்துகிறாங்க. 4 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 4 பேர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தானை சேர்ந்தவங்க, இந்த கவியா அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர்த்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதில் அடுத்த ஒரு அதிரடி தகவல் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த மத போதகர் குறிப்பாக ரேபி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்புலமாக ஐஆர்ஜிசி, ஈரானுடைய ரெவல்யூட்டரி கார்டு வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ இதோடு முடியல. அமெரிக்கா தரப்பில் பெரிய ஒரு ப்ரெஷர் யூஏஇக்கு கொடுக்குறாங்க. அது எப்படிங்க நீங்கள் இந்த அளவுக்கு லூஸாக விட்டீங்க, அது நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள், கைது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் பெரிய ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பெரிய ஒரு மோதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இஸ்ரேல் தரப்பில் நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, யூஏஇ வந்து கடைசியில் ஐஆர்ஜிசி கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஹே அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த சம்பவம் என்றைக்குனாலும் விசுரூபமாக வெடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, அதை தாண்டி நம்ம இஸ்ரேலுடைய தகவல் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை வந்து உடன்பட்டுச்சிங்க. நான் காலைல உங்களுக்கு ஒரு விளையாட்டு செய்திகளாக சொல்லியிருந்தேன். இல்லைப்பா அப்போல்லாம் நினைக்காத, ரொம்ப சீரியஸாக சொல்லுப்பாடு, எனக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. குறிப்பாக செனட்னுடைய மிக முக்கியமான நபர் ஹோமோ சோஸ்ட்ரசின் அவர்கள் வந்து நாங்கள் அங்கே பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டோம். பட் அவங்க என்ன ரெக்வஸ்ட் வைத்தாங்கன்றதெல்லாம் நான் வெளியில் சொல்ல விரும்பலை, நாங்களே அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நான் இஸ்ரேல்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு மாதிரி இஸ்ரேல் தரப்புலையும் வந்து சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இஸ்ரேலினுடைய அமைச்சர் எல்லாமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா, அடுத்த ஒரு 60 நாளைக்கு அமைதிக்கான வந்து பேச்சுவார்த்தை. இந்த 60 நாள் அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த வாரம் வேணால் தொடர்ந்துக்கலாம், அதுதான் மெயின். அதை விட்டுட்டு படைகள் எவ்வளோ பின்வாங்குறாங்க, எந்த மாதிரி பண்ணுறாங்க, அதெல்லாம் இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரல. ஆனால் இஸ்ரேல் தரப்புலையும் சொல்லிட்டாங்க, இல்லை வெளியே வந்த தகவல் உண்மைதான், அது விளையாட்டு செய்திலாம் இல்லை, ரொம்ப சீரியஸான செய்தி தான், நாங்கள் ஒரு 60 நாளைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பென்குவீர் மட்டும்தான், குறிப்பாக இன்டர்னல் செக்யூரிட்டியினுடைய தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து ஒரு லட்டு மாதிரி ஒரு சான்ஸு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது,
இன்னும் கொஞ்சம் வந்து ஹெஸ்புல்லா அடின்னு அடிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லெபனான் அடின்னு அடிச்சிருக்கலான்ற மாதிரி தகவலை சொல்கிறாங்க. ஐயோ ஹெஸ்புல்லா வீக்கன் ஆகிறாங்களோ இல்லையோ, உங்கள் பக்கமும் இழப்புகளை சந்திக்கிறீங்க, மெர்காவா டேங்க் இன்ன வரைக்கும் 50க்கு மேலே எழுந்திருக்கீங்கன்ற தகவலும் வந்திருக்கிறது. அதனால் கொஞ்சம் கேப் விட்றாங்க. இஸ்ரேல் என்ன அந்த இடத்துல மனநிலை அப்படின்னா, 60 நாள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜனவரிக்கு அப்புறம் வந்து இவர் ட்ரம்ப் வந்துடுறாரு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கைகள் வலுப்பட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக அமைஞ்சிடும் இல்லையா. ஏன்னா மேபி ட்ரம்ப் வந்தாங்கன்னா வீரர்களில் கூட உதவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வேறு ஏதாவது நெருக்கடிகள் கொடுப்பாங்க, இல்லை ஈரானை தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான வேலைகள்லாம் ஈடுபடுவாங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு 60 நாள் கேப் வந்து எதிர்பார்க்குறாங்க இஸ்ரேல் தரப்பில். அதனால் ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் இதில் எங்கே ரொம்ப ஒரு சட்ட சிக்கல் வரும்னா, இவங்க முன்னேறின வீரர்கள் பின்வாங்க தயாராக இருப்பாங்களா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாம். அதையும் மீறி ஒப்பந்தம் வந்துச்சு அப்படின்னாலும் வீரர்கள் அங்கேயே இருந்தாங்கன்னா இது எப்போனாலும் இடையில கேன்சல் ஆகிடும். ஏன் அப்படின்னா இதே மாதிரி தான் காசாவுக்குள்ளாரு என்ன பண்ணாங்கன்னா, வீரர்கள் அதாவது இஸ்ரேலுடைய வீரர்கள் அங்கேயே இருந்தாங்க, அமைதி போர் நிறுத்தம் ஈடுபட்டாங்க. கரெக்டாக 7 நாள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் போடப்பட்ட ஒப்பந்தம் 30 நாள். 8வது நாள் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் முட்டுகிச்சு முதல் ஆளுக்கு தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஏனியோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கிறது. இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, தன்னோட கடைசி சான்ஸாக பார்க்குறாங்க. கடைசி சான்ஸ் அப்படின்னா இன்று மட்டும் ஒரு 15 பகுதியை வந்து இமீடியட்டாக வெக்கேட் பண்ண வச்சுருக்காங்க. லெபனான் மாதிரி பெய்ரூட்டுக்குள்ளார வெக்கேட் பண்ண வச்சுட்டு தாக்கல் நடத்தினாங்க பாருங்கள். காலையிலேருந்து பெரிய தாக்குதலுங்க. அடுத்தடுத்த டயர் ஜோன்லேருந்து மீது எல்லா பகுதியிலையுமே வந்து பெரிய பெரிய தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க. ஏன்னா இது கடைசி சான்ஸாக பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாக்குதலை முடிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க இஸ்ரேல் தரப்பில். இதில் இன்னொரு கிளைம் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹெஸ்புல்லானுடைய மெம்பர் குறிப்பாக சிரியாவில் இருந்து சிரியாவுடைய ஆப்போசிஷன் லீடர் தேவைப்படுகின்ற ஒரு நபர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நபரை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோன்ற ஒரு தகவலாம் கிளைம் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய லிஸ்ட்டை ஒன்று வெளியிட்டுட்டாங்க. அந்த லிஸ்ட்டையும் தாண்டி காசாவுக்குள்ளார என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெய்ட் லஹாயான்ற பகுதியில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டும் என்று பேம்ப்ளெட்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது பெரிய தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க. அதே போல் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக யூஎஸ்எஸ்னுடைய ஹாரி எஸ் ட்ரூமேனுடைய கப்பல் CVN 75 குறிப்பாக இங்கே ஸ்பெயினுக்கும் கீழே இருக்கிற மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக உள்ள நுழைஞ்சு வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல ஸ்பெயினுடைய கப்பல் இருக்குது, நேட்டோனுடைய போர்க்கப்பல் இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு நாட்டோட போர்க்கப்பல் வந்து தொடர்ந்து இருக்குது. ஸோ பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதே போல் காசாவுக்குள்ளார குறிப்பாக ஒரு 17லேருந்து ஒரு 18 பேஷண்ட் வந்து அவசர மருத்துவ உதவி தேவைக்காக இஸ்ரேல் இராணுவமும் யூஎன்னும் வந்து பெரிய அளவுக்கு கேதர் பண்ணி ஒரு மக்களை மருத்துவ உதவிக்காக வந்து அவசரமாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடாதா அப்படின்றத நம்ம ஃபைனலாக வச்சுக்கலாம். நம்ம ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நேராக எங்கே போகலான்னா, ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம். இன்று வந்து உக்ரைன் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, கார்கிவ் பகுதியில் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. 19 மக்கள் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க. டசன்ஸ் ஆஃப் சூசைட் ட்ரோன் மூலமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. சிட்டி ஆஃப் ஜாப்ரோசிஷியா பகுதியில் மட்டுமா சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 150 ரஷ்யானுடைய சூசைட் ட்ரோன் மூலமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. பெரிய அளவுக்கு நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டும், இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறணுன்றாங்க. பதிலுக்கு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த குருக்ஸ் ரீஜியனில் ஈஸ்ட் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ATACMS மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம். இது உங்கள் பகுதிக்குள்ளேயே தாக்கல் நடத்தணும்பா, சீக்கிரமாக அமெரிக்கா ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு அவங்கள கூப்பிட்டுக்கோங்கப்பா, எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. உக்ரைன் தரப்பில் மறுபடியும் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் ATACMS மூலிமா தான் ரஷ்யாவுக்குள்ளே நடத்துகிறோம், நீங்கள் பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், கொஞ்சம் உள்ள சம்பவத்தை கொண்டு வாங்க, சீக்கிரமாக எப்போ தான் நீங்கள் இந்த 3ஆம் உலகத்தை தொடங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உக்ரைன் தரப்பில். சரி, அடுத்து ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு டீப் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 3 கான்செப்டில். குறிப்பாக இதுக்கு வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் பெரிய அளவுக்கு ஒரு ஃபுல் பிளெஜ்னா முன்கள பணிகள் இருக்கிறாரு. அடுத்து UK 2வது இடத்துல இருக்குது, மற்ற நாடுகளும் சரி. முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம வீரர்களே உக்ரைனுக்குள்ளே அனுப்பிடலாமா, பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகரான்ற மாதிரி ஒரு ஜனவரி 20க்கு மேலே, ஏன்னா பொங்கல்லாம் முடிஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், அதனால் பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி 20க்கு மேலே அனுப்பிச்சிடலாமான்னு பார்க்குறாங்க எங்கள் ஐரோப்பா நாடுகள். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இல்லை நம்ம மெஷினரிஸ், அதாவது நம்மளே ஒவ்வொரு நாடும் தனிப்பட்ட முறையில் கான்ட்ராக்ட் பேஸில்
யாரெல்லாம் போரிட விரும்புகிறாங்களோ அவங்கள வந்து அனுப்பி விடலாமா அப்படின்னு 2 ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்களாம். 2 ஆலோசனையில் ஏதோ நடைபெற போகிறதுன்றமா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஜனவரி 20 ஏன் டார்கெட் வைக்கிறாங்கன்னா, அங்கே தலைவர் பதவி ஏற்றுக்கிறார் இல்லையா, அதனால் அதுக்குள்ளே கரெக்டாக டார்கெட் வச்சு ஏதோ ஒன்று ஏடா கூடமாக பண்ணி வேணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. இருந்தாலும் யூகே என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது ரஷ்யாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய கப்பல்கள் தொடர்ந்து எண்ணெய் வளத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிற கப்பல்கள் கிட்டத்தட்ட 30 வெசல்ஸ் மீது பொருளாதார தடை விதிக்க போகிறாங்களாம். அதாவது ஆயில் ரெஸ்ட்ரிக்ஷன் மீறி அவங்க வந்து தொடர்ந்து ஏற்றுமதி செஞ்சுட்டே இருக்காங்கன்ற அடிப்படையில். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி, ரஷ்யாவுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி மீதும் பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இதில் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கப்பலோட ஹிஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கடல் வழியாக வாணிப ஒப்பந்தங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சரக்கு கப்பல் போகுது அப்படின்னா 2022 வரைக்குமே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 2 நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க. ஒன்று வந்து சுவிஸ், இன்னொன்று வந்து யூகே தான் பெரும்பாலும், அவங்க தான், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க பொருளாதார தடை விதிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப்னட்டாக ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணி அரசாங்கம் ஃபண்டிங் கொடுத்து பயங்கரமாக வளர்ந்து போச்சு. இப்போ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளே அங்கே கடைசியில் டையப் வச்சுட்டு எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் பாருங்க, யூகேவுக்கு பயங்கரமான கோபம். அது எப்படிப்பா அது முடியலான்னு சொல்லிட்டு திடீர்னு இன்றைக்கி பொருளாதார தடை போட்டுருக்காங்களாம். எல்லா தடையும் கரெக்டு தாங்க ஐயா. இங்கே பாருங்க ஐயா, நேற்றே பயங்கர ஃப்ளட்டு யூகேயில், பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு யூகேயில். பாதி இடம் வந்து வெள்ள பாதிப்பில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுன்னு அடுத்தடுத்து அலர்ட்டு கொடுத்து, சும்மா இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ரெட் அலர்ட்டாங்களா, ரெட் அலர்ட்லாம் இல்லை, ரெட் ஸ்கொயர் அலர்ட் இருக்காங்க எங்கள் யூகேயில். அங்கே பாருங்க ஐயா, பொருளாதாரம் வந்து இப்படி முடங்கி மலாந்து படுத்துட்டு இருக்குது. அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஏதோ ஒன்று அடுத்தவங்கள அழிக்கணும்னு நினச்சோம்னா எவ்வளோ உத்வேகமாக செயல்படுறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதில்ல. அடுத்து என்னென்னா, சைப்ரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எங்களையும் நேட்டோ நாடுக்குள்ளே இணைஞ்சிக்கோங்க, நாங்களும் வந்து இணைஞ்சிரோன்னு சொல்கிறாங்க. சைப்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த துருக்கிக்கு கீழே சிரியா லெபனான் பக்கத்தில் ஒரு குட்டி தீவு இருக்கு இல்லையா. ஸோ இந்த சைப்ரஸ் தான் சொல்கிறேன். இதில் பாதி பகுதி துருக்கியில் இருக்குது, இன்னொரு பாதி பகுதி இவங்க கிட்ட இருக்குது. ஏற்கனவே சைப்ரஸ் விருப்பம் தெரிவிச்சிருந்தது, பட் அதுக்கு வந்து துருக்கி தடுத்துருந்தாங்க. பட்டு இப்போ இல்லை நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் மக்களை வந்து அவசர காலங்களில் நிறைய பங்கர்ஸ் மாதிரி உருவாக்கி உள்ளே போகிற மாதிரி அட்டன் டைமில் வந்து ஒரு 4,80,000 மக்கள் இந்த ஷெல்டர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி உள்ளே போகலான்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா எந்த நேரத்துலையும் இதுக்கப்புறம்லாம் உலக யுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால் நம்மளும் கொஞ்சம் பரபரப்பாயிலான்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலக யுத்தத்தில் கண்டுக்காத ஒரு நாடுனா இந்த ஏசிய நாடுகள் தான். எந்த ஒரு பரபரப்புமே இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. சீனானா கூட தைவானை மையப்படுத்தி இந்த பிலிப்பைன்ஸ் அந்த பகுதியில் கூட ஒரு பரபரப்பாக இருக்காங்க. பட்டு இங்கே இந்தியாலாம் எதுவுமே இல்லை. என்னது உலக போகிறான் அப்படியா, பரவாயில்ல, எப்போ சார் லைவ் போடுவாங்க டிவியில்ன்ற கண்டிஷனில் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே ஐரோப்பா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஓடுங்க உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி, அதான் எப்போனாலும் அந்த சூழ்நிலை தான் இருக்காங்க. அதாவது வருதோ இல்லையோ, ஆனால் அந்த பதற்றத்தையும் ஒரு ஹைப்பையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கிட்ட இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம இது மாதிரி இல்லைன்னா ரஷ்யா உள்ளே வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்க, நம்மளாம் ஆதி காலத்தில் இருக்கிறோம், 1800 காலகட்டத்தில் இருக்கிறோம், அந்த மாதிரி வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்கன்ட்டு ஒரு கதையை கட்டி அந்த கதைக்கு ஒரு உருவெல்லாம் பொருத்தி அதுக்கு பெயர் வைத்து அதை வந்து ரொம்ப குளிர்காயது யாருன்னா அமெரிக்கா வந்து ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்கிற விஷயம். சரி, அவங்க விஷயம், அவங்ககிட்ட பணம் இருக்குது, ஏதோ ஒன்று வாங்குறாங்க. நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் ஒரு கேஸ்ப்ரோ மூலிமா ஒரு பெரிய டீல் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த டீல் வந்து கான்ட்ராக்ட் பார்த்தோன்னா 2040 வரைக்குமே இருந்தது. பட் இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை அடுத்தடுத்த தடைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சுட்டு ஸ்லோவோக்கியா வழியாக நான் வந்து எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேங்கன்றாங்க. அதாவது ஸ்லோவோக்கியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு ஸ்லோவோக்கியா மெயின் டீலராக நாங்கள் எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன்றாங்க. அது சிம்பிளாக எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, டைரெக்டாக கேஸ்ப்ரோம் கிட்ட வாங்கினா இங்கேயும் தடை, அது தடைன்றாங்க. நம்ம அதே எங்கள் துருக்கி வழியாகவே மற்ற நாடு வழியாக நம்ம வாங்கிக்கிட்டோன்னா பேர் அவங்களுக்கு தான், ஆனால் பேரை கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம்னா இந்த பொருளாதார போடுறவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கல்ல.
அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க ஆஸ்திரியா. ஏன்னா ஆஸ்திரியா நேற்று தான் ரஷ்யாவுடைய போர் விமானத்தை வாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு முடிவுன்னு எடுத்தோன்னா, ஏன் நம்ம நேராக வாங்கிட்டேன், சைடில் அவங்கள கொண்டு வந்து ஸ்லோவாக்கியா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன், நாம் ஸ்லோவாக்கியா கிட்ட வாங்கிட்டேன், அவங்க அக்ரிமெண்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா இல்லை இன்னொரு விஷயம் கூட பாருங்கள், அமெரிக்கா சாதாரண இல்லை, மோப்பம் பிடிக்கிறதுல பயங்கரமான ஆள். அதாவது நீங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி நீ மிளகாப்படி இருந்தால் கூட அப்படியே மோப்பம் பிடிச்சி அந்த மிளகாப்படி மூக்குள்ள ஏற அளவுக்கு பிடிப்பாங்க. அப்படின்னா எப்படி ஏற்பட்ட விவரமான ஆளுங்கன்னு பாருங்கள். கற்பனையில் நினச்சிக்காதீங்க மிளகாப்படி மொத்தமாக மூக்குள்ளே போனால் என்ன ஆகுன்ட்டு. சரி, இதில் ஹாங்காங் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்களாம். அதாவது ஃபினான்சியல் க்ரைம் ஹப் எங்கே நடக்குது அப்படின்னா அது ஹாங்காங்கில் தான் நடக்குது. ரஷ்யா 2023 தனது 40% ட்ரேடை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா, ஈரான், வடகொரியா இவங்க எல்லாருமே ஹாங்காங்கை ஹப்பாக வச்சுக்கிட்டு இப்போ ஏதாவது ஒரு சிப்பு செமிகண்டக்டர் வேணும் அப்படின்னா ஹாங்காங் என்ன பண்ணுது, அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஹாங்காங் என்ன பண்ணுறது, வடகொரியாவா இந்தா வச்சுக்கோ, ரஷ்யாவா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் சேர்த்து விற்றுக்கிறாங்களாம். இந்த மாதிரியான பலே வேலைகளை செய்கிறதுனால அமெரிக்கானுடைய பணக்காரர்களே இனி ஹாங்காங்கில் வந்து நீங்கள் முதலீடுலாம் செய்யாதீங்க, அடுத்து எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹாங்காங் வந்து தனது கிரே லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க அமெரிக்கா அப்படின்னே சொல்ல முடியும். நம்ம ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம அப்படி சென்று கொண்டிருக்கிறோம். காலையில் தான் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்யூ வந்து ஒரு சில குறிப்பாக டிரான்ஸ்ஜெண்டர் மக்களை வந்து நீங்கள் இராணுவத்தெல்லாம் சேர்த்திருந்தீங்களா, அதெல்லாம் நான் நீக்க போகிறேன்ற மாதிரி ஒரு சைன் போடுற மாதிரி ஒரு பிக்சர்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ டொயோட்டா நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் எல்ஜிபிடிக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்பான்சர் வந்து பண்ணியிருந்தோம், பெரிய அளவுக்கு அந்த பரேட் நடத்துறது அந்த ப்ரைட் பண்ணுறதுக்காக பெரிய ஸ்பான்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதையே நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த இது மாறுது. அதாவது பைடன் அவர்கள் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க எல்ஜிபிடிக்யூவுக்கு. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நோ எல்ஜிபிடிக்கு வந்து நாங்கள் பின்வாங்கணுமா, அந்த சொசைட்டி வந்து மாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம கலவர பூமிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம். பாகிஸ்தானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் ஷியா சன்னி முஸ்லீம்ஸோட சண்டை வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோன்னா கைபர் பக்துல்லாவில் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அடுத்து அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பிரிவினை பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன இந்த பக்கம் இஸ்லாமாபாத்துக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இம்ரான்கான் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன வீடியோ பதிவுலாம் அப்படி தான் வருது. பயங்கரமாக இஸ்லாமாபாத்தை நோக்கி நாங்கள் பேரணியாக செல்ல போகிறோன்றாங்க. போலீஸ் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமாபாத்துக்கு வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வழிகள் எல்லாமே வந்து வெடியை வச்சு தாக்கிறது, ஜேசிபி வச்சு நோண்டி எடுக்கிறது, பல வேலைகளை வந்து பலே வேலைகளை செய்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் 27ஆம் தேதி திட்டமிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த டேட்டுனா 25 நவம்பர். இந்த பேரணி நடக்கக்கூடாது என்று இதுவரை 4000 மக்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் கைதுகள் அதிகமானதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை. இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையில் கூட இன்னொரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. வெனிசுலானுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஹாலிடே வைத்திருக்கிறார். அங்கே ஒரு சில பேச்சுவார்த்தை நடந்ததில்லை. நிக்கோலஸ் மதுரோ இல்லை, சாரி லூகாஸ் சென்ஸ்கோ அவர்கள், பெலாரஸுடைய தலைவர் லூகாஸ் சென்ஸ்கோ அவர்கள் கிடுகிடு என்று இஸ்லாமாபாத்தில் போய் இறங்கி அங்கே பேச்சுவார்த்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையும் தாண்டி அது ஒரு பக்கம் இது ஒரு ட்ராக் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.